விமர்சித்தார். தற்போதைய தமிழ்நாட்டு சூழ்நிலை அபாயகரமாக இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை தருகிறது. கடைசியாக கோவை மாநகரில் ஒரு இளம் பெண்ணை அந்த பெண் நேசித்த ஒரு இளைஞனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கே 4 பேர் சென்று அந்த இளைஞனை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை நாராக நாசப்படுத்திய கொடுமையை பத்திரிகையில் படித்தே அதிர்ந்து போனான். தனியாக வேலைக்கு போய்விட்டு இரவு வேலைகளில் வருகிற பெண்கள் அல்லது உறவினர் வீட்டுக்கு போய்விட்டு வருகிற பெண்களை தனியாக பார்த்தால், அவர்கள் நின்று கொண்டோ நடந்து கொண்டோ செல்வதை பார்த்தால் எனக்கு ஏற்படுகிற கவலையும் பயமும், இந்த நேரத்தில் போதையிலே வருகிற 4 மோட்டார் சைக்கிளையோ காரிலையோ உடனே அவர்கள் இறையை கண்ட பருந்து பாய்ந்து தூக்குவதைப் போல அந்த இளம்பெண்ணை தூக்கி சென்று நாசப்படுத்துவது அன்றாட நிகழ்வாகி வருகிறது. 24 மணி நேரத்திற்குள் இந்த கடைசியாக நான் குறிப்பிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட கொடும் குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்தது. நடந்து முடிந்த பிறகு காவல்துறை கைது செய்தது. சரி, காவல்துறையினுடைய